وبارك وسلم لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளையும் அவர்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்த அந்தஸ்துகளை பற்றி நாம் ஒரு நேரம் கேட்டோம். எல்லா நேமத்துகளும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தான். உலகத்தில் உள்ள எல்லா நமக்கு என்ன நேமத்துகள் வருகிறதோ எல்லா நேமத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. அது ஒரு மூமினுடைய ஈமான். அல்லாஹ் தஆலா யாரும் எதுவும் நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பாங்கிறதான் கேள்வி. அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுப்பான்? அல்லாஹ் தஆலா தன் நபிக்கு தான் கொடுப்பான் எல்லாத்தையுமே. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஒவ்வொன்றையும் தன் நபிகிட்ட தான் கொடுப்பான். இருக்கிறதுலே பெரிய நியமத்து இஃபக்ஹு ஃபித்தீன். தீனில் அல்லாஹ் தஆலா ஒருத்தனை ரொம்ப விரும்புனா அவனுக்கு தீனை தீனில் ஃபகீஹ் ஆக்கிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு வல்லாஹுல் முஅத்தி வானல் காசிம், அல்லாஹ் கொடுப்பான், அதை நான் தான் பங்கு வைப்பேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் யார்கிட்ட கொடுப்பான்? ரசூல்கிட்ட தான் கொடுப்பான். அல்லாஹ் தவிர வேறு யாரும் எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் ரசூல்லாவை தவிர யாரும் வாங்க முடியாது. நினச்சிங்களா? நம்மெல்லாம் போனோன்னா அல்லாஹ் என்ன கொடுப்பான்? நம்ம முகத்தை கொண்டு போகணும் அல்லாட்ட. அப்போ அல்லாஹ் தஆலா எல்லா நேமத்துகளையும் யார்கிட்ட தான் கொடுக்குறான்? ரசூல்லாட்ட தான் கொடுக்குறான். ஒமாபிக்கும் நேமத்தின் ஃபமினல்லா, என்ன நேமத்து இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான். ஆனால் அதை யார்கிட்ட கொடுக்குறான்னா ரசூல்லாட்ட தான் கொடுக்குறான். அல்லாஹ் எல்லா நேமத்தையும் ரசூல்லாட்ட தான் கொடுக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தான் நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நினைச்சுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட வாங்கி நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்ய மாட்டாங்க? அவர்கள் இறைநேசர்கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க வழிமார்கிட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த நேமத்து வந்தாலும் நம்ம ஷேக் மூலமாக தான் வரணும். தெரிஞ்சாமா? ஏன்னா ஹதீஸில் வருது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நேரத்துலையும் அப்தால்களை வச்சுருப்பான். அந்த மாதிரி அவர்கள் வபிஹிம் துர்ஸகூன், அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் தஆலா நபிகிட்ட கொடுக்குறான், நபி வழிமார்கிட்ட கொடுக்குறான், வழிமார்கிட்ட நமக்கு வருது எல்லா நேமத்துமே. நினைச்சிங்களா? அப்போ எந்த நேமத்தை நமக்கு தேவைனாலும் யார்கிட்ட கேட்கணும்? பங்கு வைக்கிறவங்க தான் கேட்கணும். என்ன சொல்கிறீங்க? யார் பங்கு வைக்கிறாங்களோ அவங்கள தான் கேட்கணும். இப்போ கேசரி வந்துருக்கு, கேசரி நான் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையான யார்கிட்ட கேட்கணும்? லைன் நிற்கணும். என்ன தான் கேட்கணும்? செஞ்சு கொடுத்தவங்க அனசஸ் வீட்டில் எங்கள் அக்கா கொடுத்துருக்காங்க, அவங்க தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேசரி கொடுங்கன்னு கேட்டு என்ன சொல்லுவாங்க? அங்கே கேட்டு கேசரி கொடுத்துக்கலாமே, கொடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதான் அவங்க கொடுக்குறாங்கல்ல, வாங்கி வைப்பப்பா என்கிட்ட நிற்கிறேன். அங்கே போய் அனசஸ் வீட்டு வாசல் இருந்து என்ன சொல்லுவாங்கப்பா? என்ன சொல்லுவாங்க? அங்கே தான் பங்கு வைக்கிறேனோ அங்கே தான். அந்த மாதிரி நீங்கள் அல்லாட்ட கேட்டாலும் அல்ல என்ன சொல்லுவான்? நான் கொடுத்தேன்னா நான் தான் கொடுக்குறேன், வேறு யாரும் இல்லை. ஆனால் பங்கு வைக்கிறது அங்கே தான், அங்கே வாங்கிக்கோ எதாக இருந்தாலும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கணும். விளைஞ்சாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டு வாங்க தெரிஞ்சவங்க சஹாபாக்கள், அதனால் வாங்கிட்டாங்க. அபூ ஹுரைரா சொன்னாங்க, பார்த்தீங்களா? எல்லும் வரல, யாரெல்லாம் எனக்கு இல்மு கூட இல்லான்னு ரசூலுல்லாஹி தான் யாரில் இது பணமே ஆகலை, எனக்கு கேட்கல, சரியாகலை, அப்படியே அந்த வச்சுக்கோ கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய தேவைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி கேட்கறது தப்பு இல்லைங்க. பல ஹதீஸ் ஆதாரம் நிறைய. ஹதீஸ் வருது அந்த ஹதீஸில் மறுமையில் எல்லாரும் ஷஃபாத் செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்புறம் வழிமார்கள் இறைநேசர்கள் எல்லாம் முடிச்சிருவாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் தான் பாக்கி, அல்லாஹ் சொல்லுவானா நான் தான் பாக்கி என்று சொல்லி அல்லாஹ் தன் கையால் நரகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை தூக்கி அப்படியே சொர்க்கத்தில் போடுவான்.
அப்படின்னு சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். சொன்ன உடனே பக்கத்தில் அபூபக்கர் நாயகம் உமர் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க. அபூபக்கர் நாயகம் நம்ம ஹதீஸ் நம்ம மேலே ரொம்ப பிரியம் உள்ளவங்க. சொல்ல யார்? அபூபக்கர் நாயகம். யாரை சொல்லா என்ன கேட்குறாங்க? ரசூல்லாட்ட கேட்குறேன், யாரை சொல்லா? இன்னொரு கை யாரை சொல்லா? ஏன்னா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னது என்ன? அல்லாஹ் ஒரு கை எடுத்து போடுவான்னு சொன்னாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? யாரை சொல்லா நீங்கள் இன்னொரு கை அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? என்ன விளங்குது? அல்லாஹ் தான் தூக்கி போடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்னொரு கை போட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இன்னொரு கை வேணுமா? சரி இன்னொரு கை அப்படின்னு சொல்ல இன்னொரு கை எடுத்து போட்டாங்க. அபூபக்கர் நாயகம் உடலை இல்லை இன்னும் ஹாரிஸ் எல்லா உம்மத்தும் நம்ம கரை சேர்ந்துடணும் அப்படின்னு. யாரை சொல்ல? இன்னொரு கை யாரை சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு கை எழுத்து போட்டாங்க. அப்போ உமர் நாயகம் திருப்பி கேட்க போகிறாங்க. உமர் நாயகம் கை தட்டுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சிரமம் கொடுக்காதீங்க, அமைதியாக இருக்கீங்க. என்ன உமரே, எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி உமர் நாயகத்தை கேட்குறாங்க. அப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, நீ நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சிங்களா? அல்லாஹ்வுடைய கையில் எடுத்து போடுவான்னு சொன்னாங்க. எதுல்லாஹி மபுசூத்தான், அல்லாஹ்வுடைய கை மிக விசாலமானது. ஒரு கையில் மொத்த நரகத்தை அள்ளிடுவான் அல்லாஹ் தஆலா. ஒரு கையில் மொத்த நரகத்தில் அல்லாஹ் அள்ளிடுவான். நீ அல்லாஹ்வுடைய கை அது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? உமர் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இதை கேட்டு பேசுகிறத கேட்டே இருந்துட்டு சதக உமர் தான் சொன்னாருன்ட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அப்போ போடுறது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையிலேருந்து அள்ளி போடுறாங்க. என்ன விளங்குது? எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்க கை ரசூலுல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய கை தான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாலும் அது அல்லாஹ்வுடைய கை தான் அது. ஏன்னா அவங்க தாங்க இல்லைன்னு இருந்தாங்க, அல்லாஹ் தன்னை ஐநாக்கிக்கிட்டாங்க. சதா விளைஞ்சிக்கலாமா? எதுக்கு சொல்ல வந்தேன்? நம்முடைய தேவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்ம தேவை பூர்த்தி செய்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். வாங்கிச்சுங்களா? जी சகாஹுல்லாஹு மின் ஹௌலி, அல்லாஹ் தஆலா ये ஹவுதுல தண்ணி போடுவான். साकी मौला है मगर हौद बहरा है। वाह वाह। साकी मौला है मगर हौद बहरा है। जी जी। அல்லாஹ் நீர் கொடுக்குற தடாகம் என்னதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு. நான் தான் கொடுப்பேன்ட்டேன். அப்போ அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிச்சை போட்டால் தான் எதுவுமே நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிச்சை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே. இன்றைக்கி நம்ம ஹயாத்தாக இருக்கிறோம், நம்ம மனுஷனாக இருக்கிறோம், நம்ம நல்ல முஸ்லீமாக இருக்கிறோம். இது எல்லாம் அவங்க போட்ட பிச்சை தான். இனிமேலும் அவங்க பிச்சையில் தான் நம்ம வாழணும். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ரபீஉல் அவருடைய மாதத்துடைய பரக்கத்தில் எஜமானுடைய எல்லா விதமான ஃபைசான்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. லைட் ஆஃப் பண்ணுமா?